இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பிரச்சனையும் பண்ணாம அவர் கூட வீட்டுக்கு வாங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. திரும்பவும் சொல்றேன், நீங்க மட்டும் வீட்டுக்கு வரல அவ்வளவுதான். நான் முன்னாடி போறேன், நீங்க அவர் கூட வந்து சேருங்க. அண்ணே, நீங்க எங்க இங்க? நீ பாருக்குள்ள போகும்போதே பாத்துட்டமா. அவர்கிட்ட நீ உள்ள பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்த. ஓ, வளையல திருநது அவர் தானே தெரிஞ்சிருந்தோம். எப்படிமா உன்னால சும்மா இருக்க முடிஞ்சது? முதல்ல அதிர்ச்சியா தானே இருந்துச்சு. ஆனா எப்போ அவரு காவேரி அக்காவோட புருஷன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் நடந்ததெல்லாம் மறந்துட்டேன். எங்க அம்மா வளையல காவேரி அக்கா கையில பார்த்ததும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அப்புறம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் புருஷன் முதல்ல வாங்கி கொடுத்த கிஃப்ட்னு என்கிட்டயே வளையல காட்டி சந்தோஷப்பட்டாங்கன்னு. அந்த சந்தோஷம் கெட்ட கூடாதுன்னு நான் நினைச்சேன். அது மட்டும் இல்ல, வளையல் அக்கா கையில தானே இருக்கு. நான் போட்டுக்கிட்டா என்ன, அவங்க போட்டுக்கிட்டா என்னன்னு நான் விட்டுட்டேன். 10 பவுன்மா. இந்த காலத்துல யாருமே அப்படி விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் உன்னை அடிச்சு போட்டு திருடிட்டு போயிருக்காருமா. இது பாருமா, உன்னோட மனசு யாருக்கும் வராதுமா. அந்த ஆளெல்லாம் என்ன மனுஷனே தெரியல. நீ அவரை மன்னிச்சு விட்டும் கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துகிட்டாரு. உன் மேல வாயில சொல்லவே கூசுற குற்றச்சாட்டெல்லாம் உன் மேல சொல்லி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு விரட்ட பார்த்திருக்காரு. நான் கூட திரு இவரை அடிச்சதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப சொல்றமா, அது தப்பு இல்ல. இனிமே பழச பத்தி எல்லாம் பேசி என்ன ஆக போகுதுன்னு. எப்படியோ அவர் வீட்டுக்கு வந்து காவேரி அக்கா சந்தோஷமா இருந்தாலே போதும். அண்ணா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு. நடந்த எல்லாத்தையும் இங்கே மறந்துருங்க. இந்த வளையலால இன்னொரு பிரச்சனை வேண்டாம் ப்ளீஸ்ண்ண. சரி, வாங்க போலாம். வரேன்.